கொடுக்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்பேன், இப்படின்னு பேசணும். தகப்பன்ட்ட மனசுக்குள்ளேயே பேசு, சண்டை போடு. இதுதான் இறை வழிபாடு. ஏன்னா தகப்பன்ற எண்ணம் உனக்கு இல்லை, நான் மகன்ற எண்ணம் அவருக்கு மட்டும் எப்படி வரும்? நீயே மறந்துட்டிய தகப்பன்னு சொல்லி எங்கே அங்கே போய் ஆண்டான் அடிமை மாதிரி கை கட்டி நின்று கும்பிட்டு நமக்கு முதல்ல வணங்கவே தெரியலை. தகப்பன் அவர் தாய்கிட்ட போய் நம்ம இன்னும் சொல்லப்போ அங்கே வந்து நம்ம எதுவும் கேட்கவே வேண்டாம். உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளோ என்ன வேணும். பிள்ளைக்கு பிள்ளைக்கு எவ்வளோ இட்லி ஊட்டணும், எவ்வளோ பால் விடணும்னு சொல்லி தாய்க்கு தெரியாதா? ரொம்ப கொடுத்தா வாந்தி எடுத்துருவான். பசி கொடுக்கணும்னு சொல்லி அவளுக்கு தெரியும். எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லா ரகசியமும் தெரியும். நம்ம போய் இன்னும் சொல்லப்போனால் வேண்டவே வேண்டாம். போய் உட்காந்தா போதும், ஏமா நான் வந்துட்டேன் பார்த்துட்டேன்னா இங்கே பதிவாயிரும். நீங்கள் தலைவாசலில் கால் வச்ச உடனே இங்கே பதிவாயிரும், வந்துட்டான் அப்படின்ட்டு. நாம் என்ன வேண்டது, நமக்கு என்ன தெரியும் வேண்டதுக்கு? நாளைக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாது. நாம் என்ன வேண்டதுக்கு இருக்குது? இந்த நம்பிக்கையில் இப்படி தான் நம்ம இறைவனை அணுகணும். மனுஷங்கிட்ட கேட்குற மாதிரி அங்கே போய் கேட்குறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு. தண்டல்காரர்கிட்ட போய் ஒரு 1000 கேட்போம். அது மாதிரி இங்கே கேட்டால் இங்கே கிடைக்குமா? அவர் தண்டனை விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பிரம்மம், 101 கோடி அண்டங்களுக்கு தலைவன் என் தகப்பன் நம்ம நம்பணும். முதல்ல அவர் நம்மளை பூமியில் விளையாண்டு வேணால் அனுப்பி விட்டுக்காரு. நம்ம விளையாண்டுட்டு நம்ம செஞ்ச வினையினால நம்ம வீட்டுக்கு போக முடியல, தவிக்கிறோம் கடந்து பல ஜென்மமாக. நமக்கு அந்த வீட்டுக்கு போகிற வழி நமக்கு மறந்து போச்சு. நமக்கு அதை ஆகமம் சொல்லுது, நீ மறந்துட்ட, ஏன் உன்னுடைய உடம்புக்குள்ளே வந்து இந்த பிறவினால உனக்கு அந்த ஞாபகத்தை இழந்து நிற்கிறான்னு சொல்லி நமக்கு ஆகமம் சொல்லுது. நான் எப்படி வந்தேங்கிறத நம்ம காட்டுது, எப்படி போகணுங்கிறதையும் காட்டுது. நம்மளை கும்பிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே சொர்க்கத்துக்கு போனவங்க யாராக இருக்காங்களா? கும்பிடுவது என்பது ஒரு எல்லைக்கு தான் நிற்கணும். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வரப்பாரு. ஆனந்தமாக பார்த்ததெல்லாம் அம்மாவை என்ன புடவை கட்டியிருந்தாங்க, என்ன நகை போட்டிருந்தாங்க, என்ன அலங்காரம் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டாந்து அப்படியே கண்ணுக்குள்ளே நிறுத்தி ஒன்றோடு பேச தாய் நமக்குள்ளேருந்து வெளியே போவாளா? இந்த எண்ணெய் தகுதி இருந்து உனக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குதுங்கிறாரு. செவ்வாய்க்கால் சொல்லுவார், கடலுக்குள்ளே உள்ள ஆமை வந்து கடல் மணலில் கொண்டாந்து 200-300 முட்டையை போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடும். பல கிலோமீட்டருக்கு அங்கேருந்து அந்த கற்பனையிலேயே தான் போட்ட முட்டையெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சு அது பார்க்க கற்பனையிலே மானசீகங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அது ரொம்ப பேருக்கு அமைக்க முடியணும். அதான் கற்பனையிலேயே யாரையுமே இங்கேருந்து அவங்க இயக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு வசியக்கலைன்னு ஒரு புத்தகமே இருக்கும். அதுக்கு அந்த கற்பனை பேர் தான் மானசீகம். அந்த மானசீகத்தை கொண்டு ஆமை என்ன செய்யுதுன்னா கடலுக்குள்ளே பல கிலோமீட்டருக்கு அங்கே இருந்துக்கிட்டு இயக்குது தன்னுடைய குட்டிகளை. அதை கரெக்டாக குட்டி பிடிச்சவொடனே அத்தனை குட்டி அம்மான்னு கூப்பிட்டு கரெக்டாக போய் சேருது. பல ஆயிரம் ஆமைகள் இருந்தாலும் தன் தாயை போய் அந்த குட்டிகள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதா எதை வச்சு கண்டுபிடிக்குது? அந்த பரிபாசைன்ற பாசையை வச்சு அது வந்து அங்கேருந்து கூப்பிட பிள்ளைங்க நேராக போய் சேருதுங்க. இது மானசீகத்தால் ஒரு ஆமையே தன் குஞ்சியை தாங்கிட்ட பல கிலோமீட்டருக்குள்ளே கடலுக்குள்ளே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டத உனக்கு ஏன்டா அந்த அறிவு இல்லைன்னு சிவவாக்கியார் கேட்குறாரு. நீ என்ன செய்கிற? ஒரு நிமிஷம் கூட அதை உள்ள வைக்க உனக்கு தகுதி இல்லாதவன் மனசை வச்சுக்கிட்டு இருக்கிற. பார்த்தாலும் எப்போதுமே உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் 1000 இருந்தால் எப்படி உள்ளே நிற்பார் அவர்? முதல்ல எல்லாத்தையும் வெளியேற்று. அப்போ எப்படி வெளியேற்றணும்? தியானம் பண்ணு. தியானம் எப்படி பண்ணுறது? யார்கிட்டயா ஒரு ஆள் தீட்சை வாங்கிக்கோ. தீட்சைன்னு சொன்னால் நம்ம புருவ மத்தியில் அவர் வந்து அந்த பூட்டை வந்து திறந்து விடுறதுக்கு பேர் தான் தீட்சை. அப்போ தான் அந்த தியானம் நமக்கு வந்து மத்தியில் வரும். இந்த தீட்சை வாங்கிக்கிட்டு தியானம் பண்ணவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு அந்த ரகசியம் உதயமாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே உட்கார்ந்து அவங்க இந்த சக்கரத்தை பாதிக்கும்போது அவர் ஐயா சொல்கிறாரு, ஒளிமண்டலம் உதயமானவன் அந்த ஒளிமண்டலத்துக்குள்ளே ரசிச்சுக்கிட்டே என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். வெளியில் கேட்டால் கிடைக்காது, எதுவுமே இப்போ இங்கே கிடைக்காது. ஆனால் விதிப்படி தான் நடக்கும். கோவில் என்பது நம்மளுக்கு விதியை சொல்லணும். நாளைக்கு உனக்கு எது வரும் ரெடியாக இருந்துக்கன்னு சொல்லணும். கோயிலால் தடுக்க முடியும். ஏன்னா கோயில் தான் நமக்கு அந்த விதியை அமைச்சது. கோவில் தான் அமைச்சிருக்குன்னா அது நம்ம கும்பிட்ற தேங்காய் பழத்தால் அதை மாற்ற முடியுமா? தாங்கிற சக்தியை வேணால் கொடுக்கும். ஆனால் விதி மாறாது. ஆனால் விதியை மாற்ற ரகசியம் தியானத்தின் உச்சத்தில் ஒளிமண்டலம் உதயமானவர்கள் கண்களுக்குள்ளே நாமளே கேட்கலாம். நியாயமான கோரிக்கையாக இருக்கணுங்கிறாரு. அவனை அழிக்கணும் இவனை அழிக்கணும் கேட்கக்கூடாது. நியாயமான கோரிக்கையாக இருந்தால் இறை சக்தி நமக்குள்ளே இருந்து அது உதவி செய்யும். விதி மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இவன் தயாராகிட்டான், பூமியிலேருந்து வெளியேற தயாராகிட்டான், இறை ரகசியத்தை கற்றுக்கிட்டான்னு சொன்னால் இறைவன் அந்த விதியை மாற்றி அமைக்கிற சக்தி எப்படி மார்க்கண்டேன் கொடுத்தமா நமக்கே கொடுக்குறாரு. இந்த தகுதியை அடைகிறதுக்கு தான் நமக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டது.
இதையெல்லாம் நாம் அடையக்கூடிய தகுதி இருந்தும் இதை பற்றி நம்ம நினைக்காம நம்பாமல் போலித்தனமாக வெட்டுத்தனமாக நான் நினச்சேன் காலமெல்லாம் கோயிலை சுற்றியே வர்றோம். 90 வருஷம் சுற்றுறோம். என்ன பலன்? சுற்றுற என்பது எல்லைக்கு உள்ளே நின்றணும், அதுக்கப்புறம் உட்காரணும், அப்புறம் நமக்குள்ளேயே மந்திரங்களை சொல்லி பழகணும். சுற்றுறது பேர் சரியை, நமக்குள்ளே செஞ்சதுக்கு பேர் கிரியை, அதுக்கப்புறம் தான் ஞானம் வரும். ஞானம் இருந்துச்சுன்னா தனித்து கோயிலில் வந்து உட்கார்ந்துடும். முதல்ல எங்கேயாச்சும் ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு இதுவரைக்கும் பார்த்து கொடிமரத்தில் இருந்து சூரியனில் இருந்து அப்படியே ஒரு கோயிலாக நம்ம கண்ணுக்குள்ளேயே கொண்டு வரணும். கொண்டு வந்து கடைசியில் மூலாதார அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் அப்பாவை பார்த்துட்டு நம்ம வந்து உட்காந்துக்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி கற்பனையிலேயே அதுக்காக தான் மானசீகம். இந்த கற்பனைக்குள்ளேயே நம்ம வளம் வந்து உட்காந்துட்டோம்னா நீ கோயிலுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்காமலே பார்த்த ரகசியத்தை உனக்கு வந்துடும். அது இப்போ நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இன்னையிலேருந்து நம்ம எப்படி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், அங்கேருந்து வண்டி எடுத்தோம், நேராக வந்தோம், டீ சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு ஆளை பார்த்தோம், இப்படியே முதல்ல மனசை பழகணும். இப்படி பழகி உட்காந்துருக்கோம். இதை மறுபடியும் கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு வரும் மாதிரி கோயிலுக்குள்ளே நீங்கள் எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் போனீங்களோ, எந்தெந்த விக்கிரகங்கள் சிலைகள் எப்படி இருக்குங்கிறதான் கண்ணில் வச்சுருக்கணும். அதை 2வது வாட்டி 3வது வாட்டி செய்ய அவங்க வந்துடும். அது படித்தது எப்படி ஞாபகம் வருதோ அது மாதிரி வந்துடும். அந்த ஞாபகத்தை நீங்கள் வரவழைச்சிக்கிட்டீங்கன்னா இங்கே உட்காந்தே நீங்கள் எல்லா கோயிலையும் பார்த்த பலன் உங்களுக்கு வந்துடும். சுற்ற வேண்டியதில்லை. இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானத்தை கொண்டு வர தெரியாமல் இதை முயற்சி பண்ணாமல் கோயில் மாடு மாதிரி சுற்றுறோம். நாம் எத்தனை வருஷமா 90 வயசுக்கும் சுற்றுறான். என்ன செஞ்ச போகிற நீ? வண்டி வச்சு சுற்றுறான். சில பேர் நடக்க முடியாமல் காலை போச்சு, வண்டி வச்சு சுற்றுறான். என்ன சாதிக்க போகிற? சுற்றி எப்படி? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னது? உனக்குள்ள உள்ள இறைவனை அறியறதுக்கு உனக்கு என்னடா கேடுன்றார். இதை நான் சுருக்க சொல்றார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னையே அறியாமல், அதாவது தன்னையே தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல், அதாவது இறைவன் இப்போ நமக்குள்ள உயிருக்கு உள்ள தன்னால் இயங்க தெரியாது. அது ஒரு ஜடம் இங்கே வந்து மாட்டிக்கிடுச்சு. இந்த உடம்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு அது வெளியேற முடியாமல் தவிக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு? இறைவன்ட்டு வந்து அணு. அது உயிரினுடைய அளவு எவ்வளவு? ஒரு பசுமாடை வந்து முதல்ல 1000 துண்டா போடுங்கிறாரு. அந்த 1000த்தை ஒன்று எடுத்து மறுபடியும் ஒரு 1000 போடுன்றார். அப்போ எவ்வளவு? ஒரு பசுமாட்டினுடைய முதுகில் உள்ள முடி, பசுமாட்டினுடைய முடியில் 1,00,000 துண்டா போட்டு அதனுடைய அளவு எவ்வளவோ அதான் ஆன்மானுடைய அளவுன்றார். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அது பசுமாட்டுடைய வாலினுடைய முடியல, நடு முதுகில் உள்ள ஒரு முடியை பிடுங்கி அதை 1,00,000 துண்டா போட்டால் அந்த ஒரு துண்டுக்கு எவ்வளோ அளவு வருமோ அதான் ஆன்மானுடைய அளவுன்றார். இந்த ஆன்மா எங்கேருந்து வந்துச்சுன்னா இது பிரகாசமான ஒளி கொண்டது. இது இறைவன்ட்டு நம்ம இங்கே பூமிக்கு விளையாட வந்தது. நம்ம உயிர், இந்த உயிரை 2வது அங்கே போய் சேர முடியலை. இந்த உயிரை நாம் இறைவன்கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த உயிருக்கு இறைவன் வந்து இங்கே உள்ள வந்து அது நம்ம விதிப்படி என்ன செய்யணும்? அங்கே வந்தோடனே எல்லாம் தன்னை மறந்துச்சிப்போம். தான் யார்? எப்படி பீஷ்மர் எப்படி தான் கங்கை மந்தன்கிறது வந்து மறந்தாரோ அது மாதிரி இதுவும் மறந்துடுச்சு. மறந்து என்ன பண்ணுது? நான் என் பேரை வச்சுக்கிட்டு நான் ராஜகோபால், ஐயா யோகேஸ்வரன் அப்படின்ற பேர்லேயே அது என்ன செய்யுது? இங்கே பூமியை அந்த வேலையை அனுபவிச்சுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு கிடக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா, இதுக்கு இந்த விதியை அனுபவிக்கிற வரைக்கும் கூடயே இருந்து இயக்கிறது இறைவன் உள்ளே இருக்காது. அவரும் கருணையினால் இந்த சாக்கடைக்குள்ளே அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கழுத்து கிடப்பினா அத்தனையுமே சாக்கடை தான். இதுக்குள்ளே நம்மளோட இருந்து இந்த உயிர் வந்து கடைசியாக பக்குவம் அடைகிற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்க அந்த இறை தத்துவம். இறைவன் இல்லைன்னா அந்த உயிருக்கு வந்து உள்ளே இருக்கிற ரகசியமே தெரியாது, இயங்க தெரியாது. ஜடம் அது. இந்த ஜடத்தை வந்து கண்காணிச்சிக்கிட்டே உள்ள ஒரு கல்வன் இருக்கிறார். அந்த கல்வனை கண்டு கொள்ளுன்றார். இவரை தெரிஞ்சிக்க முடியாது. நமக்குள்ள உள்ள இறைவனை காண்ற தகுதி இல்லாமல் நாம் எதுக்கு வெளியே போய் தேடணுங்கிறதான் ஆகமம் சொல்லுது. நீ உன் உயிர் தன்னால் இயங்குமா? இந்த கண் வந்து ஒரு கருவி தான். இந்த கண்ணுக்கு தனியாக வச்சு பார்த்தா அதுக்கு எதுவுமே அது ஒன்றுமே தெரியாது. கண் வந்து சாதாரணமாக ஒரு கருவி. அது கண்ணை தான் கண்ணுக்கு பார்க்குற சக்தி கிடையாது. கண்ணை கொண்டு ஆன்மா வெளி உலகத்தை பார்க்கிறது. ஆன்மா இல்லைன்னா கண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்படி? அப்போ அந்த கண்ணை கொண்டு ஆன்மா பார்க்குதுன்னா அந்த ஆன்மாவுக்குள்ளே இருந்து இறைவன் அந்த கண்ணை பார்க்க வைக்கிறார். கண்ணை கொண்டு பூமியை பாரு, இன்பத்தை பாரு, துன்பத்தை பாருன்னு வச்சுக்காரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இறைவன் உள்ள இருந்தால் தான் அந்த உயிருக்கு அனுபவமே வரும். நமக்குள்ள உள்ள இறைவனை நாமளே கண்ணை மூடி தியானம் பண்ணி தகுதியாக உள்ள இறங்க நமக்கு தெரிகின்ற அந்த ஜோதியை பார்க்க தெரியாமல்
கண்ணை கொண்டு பார்க்குறது மட்டும்தான் கடவுள் நம்புகிற வரைக்கும் தான் உனக்கு அந்த கருவி உதவி செய்யுது. கண்ணு போச்சு என்ன செய்யுது? கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, அதுக்கப்புறம் பார்வை மங்குது. அப்போ என்ன செய்யுது? தடவி பார்த்து கொஞ்சம் போறியா இறைவனை? கண்ணு நல்லா இருக்கும்போதே பார்த்தது அப்படியே கேமரா மாதிரி உள்ளே பதிய வைக்கணும். அப்படியே உள்ளே கொண்டாந்து அம்மாட்ட பேசு, அம்மா எப்படிம்மா இருக்கு, நீ நல்லா இருக்கியாம்மா, என்னம்மா வீட்டுக்கு வாம்மா, வரமாட்டேங்கிறியம்மா, கொஞ்சம் என் வீட்டு வந்து ஒரு நாள் சோறு சாப்பிடம்மா, நீ யார் மூலமாவது வாம்மா, நான் அவனுக்கு சோறு போடுறேன், பிச்சைக்காரனா கூட வாம்மா, நான் உட்காந்து சோறு போடுறேன். இப்படி பேசணும். சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர